வீட்டில் தங்கம் சேர்க்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் இருக்கும் ஆசை. அணிகலனாக இருந்தாலும் அவசர காலத்தில் குறைந்த வட்டியில் கடன் பெற்று கொடுக்க உதவும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தங்கத்தை எப்படி பெருக செய்வது என்று ஒரு சிலரும், ஏற்கனவே வாங்கியிருக்கும் கொஞ்சம் தங்கமும் அடகுக்கு போகாமல் பாதுகாப்பது எப்படி என்று ஒரு சிலரும், அடகுக்கு போன பொன்னை எப்படி மீட்பது என்றும் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். தங்கம் வாங்க, சேர, நிலைத்திருக்க சில பரிகாரங்களை நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். முருகப்பெருமானுக்கு வார விரதம் என்பது செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டிப்பது. நட்சத்திர விரதம் என்பது கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது. திதி விரதம் என்பது சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பது. இந்த 3 விரதமும் தங்கத்தை பெருக்கும் மகா விரதங்கள் ஆகும். குரு பகவான் பொன்னன் என்றே போற்றப்படுகிறார். குருவிற்கு பிடித்த உலோகம் தங்கம். குருவின் நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி போன்ற நட்சத்திரத்தில் பிறந்து குருபலம் பெற்றவர்களுக்கு ஏராளமான தங்கம் சேரும் என்பது நம்பிக்கை. தங்கம் சேருவதற்கு அட்சய திருதி அன்று தங்கம் வாங்குவது வழக்கம். அதை தவிர்த்து மற்ற நாட்களில் தங்கம் வாங்க நினைப்பவர்கள் பரணி, பூரம், பூராடம் போன்ற நட்சத்திரம் வரும் புதன், வெள்ளிக்கிழமைகளில் தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் வந்து சேரும். புதிதாக தங்கம் வாங்கி அதை ஒரு சுத்தமான வெள்ளை துணியிலோ அல்லது வெள்ளை காகிதத்திலோ சுற்றி உப்பில் சிறிது நேரம் புதைத்து வைத்தால் தங்கத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் விலகும். இதனால் தங்கம் வீட்டில் பெருகும். சனிக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம், அமிர்த யோகம் 3ம் சேர்ந்து வரும் நாளை தங்க கணபதி தினமாக அனுஷ்டிக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இந்த நாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டிலோ அல்லது கோவிலோ ஓம் தங்க கணபதி வசிய வசிய நம என 108 முனை பாராயணம் செய்துவிட்டு தங்கம் வாங்கினால் தங்கம் பெருகும். தங்கம் வீட்டில் தங்கவில்லை என்றால் அதற்கு சொர்ண தோஷமே காரணம் என சொல்லப்படுகிறது. தங்கம் ஆபரணமாக செய்யப்படும் போதும் சரி, கடைகளில் வைத்து விற்கப்படும் போதும் சரி, அடமானம் வைத்திருந்தாலும் சரி, அதில் பலரின் கைகள் பட்டிருக்கும். அவர்களில் நல்ல எண்ணம் கொண்டவர்களும் இருக்கலாம், தீய எண்ணங்கள் படுத்தவராகவும் இருக்கலாம். இப்படி பலரின் கை படும்போது அந்த தங்கத்திற்கு தோஷம் ஏற்படுகிறது. அதை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வைத்து வைக்கும் போதும் அது நமது வீட்டில் தங்காத நிலை ஏற்படுகிறது. சொர்ண தோஷத்தை பரிகாரம் செய்ய அதை போக்க முடியும். தோஷத்தை எப்படி விரட்டுவது என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.